வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரசார் சமையல். பிரியாணிக்கு ஏற்ற சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானோன்னு நம்மளோட சீக்ரெட் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போது சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சோன்னே கட் பண்ணி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சம் போது புதினா மல்லி தாளிப்புக்கு சேர்த்துக்கிறோம். இதை ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இனி நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் 3 தக்காளி பழம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போதுமே இதுமாரி பேஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா பசங்க சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாகவும் திக்காக வரும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இது நல்லா பெரிய ஸ்பூனால் போட்டிருக்கேன். நான் அரை கிலோவுக்கும் கொஞ்சம் கூட ஒரு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முறை இது நல்லா கலந்து விடுங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா அந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுட்டா எந்த தண்ணியும் சேர்க்கலை. அப்படியே கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியே ஆட் பண்ணல. பாருங்கள் இந்த சிக்கன் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. நல்லா வாசனையும் நல்லா இருக்குது. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் இதோட ஆட் பண்ண போகிறோம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் சோம்புத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது சிக்கன் தண்ணி குழம்புன்னு சொல்லலாம். பிரியாணிக்கு இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷு. டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், நான் கலந்து விட்டோம். இன்னும் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சேர்த்துட்டேன். இப்போ இது சிம்மில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா கொதிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கிரேவி கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான இது நம்ம தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றி எல்லாம் ரெடியாக இருக்குது. ஒரு தாளிப்புக்கு ஒரு சின்ன டிப்ஸு தான் இது. தாளிப்புக்கு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுக்குவோம். இதில் புதினா மல்லி ஆட் பண்ணிட்டோம் குழம்புல. அதோட பெப்பரும் நான் சேர்த்துருக்கேன். பெப்பர் இது போடுறத காட்டலை. இப்போ கடாய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானோன்னே நம்ம என்ன தூள் சேர்த்தோமோ அதே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அதை இந்த ஆயிலோடு சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஆயிலும் அந்த மிளகாத்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை வாசனை போகணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை அப்படியே அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதுமாரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பிரியாணிக்கு ஏற்ற டிஃபனுக்கு ஏற்ற இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.